ஐயா, வாருங்கள். நல்ல நேரத்தில் வந்துள்ளீர்கள். உங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. பூஜை இதோ தொடங்கி விடுகிறேன் ஐயா. ஐயா, சிவபெருமானுக்கு தாங்கள் செய்த பூஜையைக் கண்டு இந்த அடியவனின் மனம் குளிர்ந்தது. ஐயா, ஈசனுக்கு பூஜை செய்வது என் கடமை. இது எனக்கு கிடைத்த பாக்கியமும் கூட. என்னதான் சிவன் மீது அதிக பற்றும் பக்தியும் வைத்திருந்தாலும் அவருக்கு தினமும் பூஜைகள் செய்து அல்லும் பகலும் அவர் சன்னதியிலே இருக்கும் பாக்கியம் சிலருக்கு மட்டும்தான் கிட்டும். ஐயா, தாங்கள் எனக்கு ஒரு சிறிய உதவி செய்ய வேண்டும். சொல்லுங்கள் ஐயா. சிவனுக்கும் அவர் அடியவர்க்கும் தொண்டு செய்வதற்குத்தானே இந்த உடல் உயிர் அனைத்தும். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஐயா, ஊரூராக சென்று அங்கு எழுந்து அருளிய ஈசனை வழிபடுவதும் அவரை துதித்து பாடுவதும் தான் என்னுடைய வேலை. எனக்கு வயதாகி விட்டதால் என்னால் பயணம் மேற்கொள்வது கடினமாக உள்ளது. என் இயலாமைக்காக ஈசனை வழிபடாமல் இருந்து விட முடியுமா? என் உடலில் இருந்து உயிர் பிரியும் வரை அந்த சிவபெருமானை துதித்து பாட வேண்டும். ஐயா, இதை கேட்கும்போது என் மெய் சிலிர்க்கிறது. இதில் மெய் சிலிப்பதற்கு என்ன இருக்கிறது? இது என்னுடைய தலையாய கடமை. என் கடமையை தங்கு தடையின்றி செய்ய உங்களது உதவி தேவைப்படுகின்றது. அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஐயா. என் கடன் பணி செய்து கிடப்பதே. இன்னும் எவ்வளவு தூரம் பயணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. இனி என்னால் பயணம் மேற்கொள்ள முடியாது என்று தோன்றும் இடத்தில் ஒரு கோவில் அமைத்து அதில் ஈசன் திருவுருவ சிலையை வடிவமைத்து அவரை துதித்து பூஜை செய்யலாம் என்று முடிவு செய்துள்ளேன். நல்லதையா. இதற்கு நான் உங்களுக்கு எவ்விதத்தில் உதவ வேண்டும் என்று கூறுங்கள் ஐயா. நான் கடந்து வந்த சிவாலயத்தில் இக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதனால் இங்கிருந்து பிடிமடல் எடுத்துச் சென்று கோவில் அமைக்கலாம் என்று முடிவு செய்துள்ளேன். அதனால் நீங்கள் எனக்கு சிறிதளவு பிடிமணல் கொடுத்தால் உதவியாக இருக்கும். என்ன ஐயா சிந்தனை செய்கிறீர்கள்? தாங்கள் சிந்தனை செய்வதைக் கண்டால் இதற்கு வேறு யாரிடமாவது சென்று அனுமதி பெற வேண்டுமா? யாரிடம் கேட்க வேண்டும் என்று கூறுங்கள். நான் சென்று அனுமதி பெற்று வருகிறேன். ஐயா, இதற்கு நீங்கள் யாரிடமும் சென்று அனுமதி கேட்க வேண்டாம். நானே உங்களுக்கு எடுத்து தருகின்றேன். வாருங்கள். நன்றி ஐயா. ஐயா, எதற்கு நன்றி? இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். என்ன இந்த குருக்கள் நம் தர்மகத்தா ஐயாவிடம் அனுமதி பெறாமல் சிவன் சொத்தை
நாரை வாத்து விடுவான் போல முதலில் இச்செய்தியை தர்மகர்த்தாவிடம் சென்று கூறிவிட வேண்டும். ஐயா, நான் வரும் பிரதோஷமன்று வந்து பெற்றுக்கொள்கிறேன். அப்படியா? அதுவும் சரிதான். நீங்கள் எந்த நாளும் வந்து வாங்கிக் கொள்ளலாம். நான் இங்கேயே தான் இருப்பேன். இனியும் நாம் தாமதிக்கக்கூடாது. உடனே சென்று கூற வேண்டும். மிக்க நன்றி. நான் வருகிறேன் ஐயா. ஐயா, அடடே, வா மணியா. என்ன கையில் பூக்களுடன் வந்திருக்கிறாய்? ஈசனுக்கு பூஜை செய்யலாம் என்று வந்தேன். பூஜை இப்பொழுதுதானே முடிந்தது. சரி, நான் சென்று நாளை வருகிறேன். ஈசனுக்கு பறித்த பூவை வீண் செய்யாதீர். கொடு, ஈசனுக்கே சாத்தி விடுகிறேன். வணக்கம் ஐயா. என்ன கணக்கரே, சிறிது வேலை இருக்கிறது, சீக்கிரம் வா என்றால் இவ்வளவு தாமதமாக வருவதா? என்னையா சிரிக்கிறாய்? ஏதும் மகிழ்ச்சியான விஷயமா? என்னவென்று கூறினால் நானும் உன் மகிழ்ச்சியில் பங்கு பெறுவேன் அல்லவா? ஐயா, நான் இன்று பாலிய சிநேகிதனை நீண்ட வருடங்களுக்கு பின் சந்தித்தேன். ஓ, அப்படியா? அவனிடம் சிறிது நேரம் உரையாடினேன். அவனிடம் பேசிய போது என் சிறு வயதில் நாங்கள் செய்த சேட்டைகள் ஞாபகத்திற்கு வந்தது. அதில் மெய்மறந்து சற்று நேரம் அதிகமாகவே உரையாடிவிட்டேன். உரையாடுவதில் தவறில்லை. வேலை இருக்கும் போது உரையாடுவதுதான் தவறு. ஒரு பொறுப்பான கணக்கன் அவருடைய பாலிய சிநேகிதனை சந்தித்தவுடன் என்ன செய்திருக்க வேண்டும்? நண்பா, உன்னை பார்த்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனக்கு சற்று வேலை அதிகமாக இருக்கிறது. வேலையை முடித்துவிட்டு வந்து உன்னை சந்திக்கிறேன் என்று கூறியிருக்க வேண்டும். உன்னிடம் நான் நேற்றே கூறினேனே, கோவில் கணக்கு வழக்குகளை சரிபார்க்க வேண்டும் என்று. அதை தெரிந்தும் தாமதமாக வந்துவிட்டு நண்பனை சந்தித்தேன், அன்பனை சந்தித்தேன் என்று காரணம் கூறுகிறாயா? ஐயா, வேலை நேரத்தை வீணடித்ததற்கு மன்னித்து விடுங்கள். இனி அதுபோன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்துக் கொள்கின்றேன். அதை வாயால் சொல்லக்கூடாது, செயலால் செய்து காட்ட வேண்டும். போய் கோவில் கணக்கு வழக்குகளை எடுத்து சரிபார்த்து வரும். சரிங்கள் ஐயா. ஐயா, அப்பா மணியா, எப்படி இருக்கிறாய்? எனக்கு என்னய்யா, உங்கள் புண்ணியத்தில் நலமுடன் இருக்கிறேன். நல்லது நல்லது. ஐயா, நம் ஊரில் எந்த ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றாலும் உங்களிடம்தானே அதை கலந்து பேசி எடுக்க வேண்டும். ஆமாம், அதில் என்ன உனக்கு சந்தேகம்? கோவில் தர்மகர்த்தா நான் தானே. இன்று நான் கோவிலுக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு சிவனடியாரை கோவிலில் கண்டேன்.
சிவாலயத்தில் சிவனடியார்களை காண்பது சாதாரணம் தானே. சிவாலயத்தில் சிவனடியார் காண்பது சாதாரண ஒன்றுதான். ஆனால் கோவில் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தர்மகர்த்தா எடுக்காமல் கோவில் குருக்கள் எடுப்பது சாதாரண விஷயமாக தெரியவில்லை. மணியா, என்ன கூறுகிறாய்? ஆம், நான் பார்த்ததை தானே கூற வேண்டும். சுற்றி வளைக்காமல் விஷயத்திற்கு வா. கோவிலுக்கு ஒரு சிவனடியார் வந்தார். கோவிலில் இருந்து சிறிதளவு பிடிமண் கேட்டார். அதற்கு அந்த குருக்கள் சரி எடுத்து தருகிறேன் என்று உங்களிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் சம்மதம் தெரிவித்து விட்டார். நீ சொல்வது உண்மைதானா? உங்களை தேடி வந்து கூறுகிறேன். விஷயம் இல்லாமல் இவ்வளவு தூரம் வருவேனா? பிடிமண்ணை எடுத்து கொடுத்து விட்டானா? இன்னும் இல்லை. தருகிறேன் என்று வாக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். அதானே பார்த்தேன். மணியா, நீ வேண்டுமானால் பார். அந்த குருக்கள் என்னிடம் வந்து அனுமதி கேட்டுத்தான் கொடுப்பான். அதனால்தான் அந்த சிவனடியாருக்கு வாக்கு மட்டும் கொடுத்திருக்கிறான். ஐயா, வாக்கு கொடுப்பதை அதை காப்பாற்றுவதற்குத்தானே. அதுபோக அவர் கொடுத்ததற்கு காரணம் என்னவென்று தெரிந்தால் நீங்கள் இவ்வாறு பேச மாட்டீர்கள். என்ன கூறுகிறாய்? ஆமையா, அந்த சிவனடியார் வரும் பிரதோஷம் அன்று வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறியதனால்தான் அவர் கொடுக்கவில்லை. அந்த சிவனடியார் வேறு யாரிடமாவது அனுமதி வாங்க வேண்டுமா என்று கூட கேட்டார். அதற்கு அந்த குருக்கள் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்று கூறிவிட்டார். அக்கோவிலில் பிரசாதம் தருவதற்கு மட்டும்தான் யாருடைய அனுமதியும் தேவையில்லை. மற்றபடி அக்கோவிலில் இருந்து சிறிய கல்லை எடுத்து செல்ல வேண்டும் என்றாலும் என் அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது. ஆனால் இந்த குருக்கள் கோவிலில் இருந்து பிடி மண்ணையே எடுத்து தர துணிந்து விட்டானா? அவன் என்னை யார் என்று கேட்ட பொழுதே அவனை வெட்டி வீழ்த்தி இருக்க வேண்டும். ஒரு முறை மன்னித்து விட்டேன். அதனால் அவன் துணிந்து விட்டான் போல. ஐந்தில் வளையாதது 50 வளையாது என்று கூறுவார்கள். அந்த குருக்கள் உங்களை எதிர்க்கும் போதே நீங்கள் அவரை தண்டித்திருந்தால் அவர் அச்செயலுக்கு துணிந்திருக்க மாட்டார். என் கணக்கர் அவனுக்கு பரிந்து பேசியதால் அவனை மன்னித்து விட்டேன். ஐயா, நிறுத்தும் ஐயா. இம்முறை அவனுக்கு பரிந்து பேசி உன் வேலைக்கு உலை வைத்துவிட்டு வீட்டில் உலை கொதிப்பதற்கு பிச்சை எடுக்காதே. என்ன புரிகிறதா? கோவிலில் படுத்துறங்கி தட்டில் விழும் காணிக்கைகளை கொண்டு வயிற்றை கழுவும் அந்த குருக்களுக்கே அவ்வளவு துணிச்சல் இருக்கையில் இந்த ஊருக்கே படியளப்பவன் நான் தான். எனக்கு எவ்வளவு இருக்கும்?
டேய் மணியா, ஐயா. நீ விஷயத்தை தொடர்ந்து கவனி. பிடிமண் கொடுக்க நான் அனுமதி தரமாட்டேன். ஆனால் அவன் அதையும் மீறி கொடுக்க முயன்றால் விஷயத்தை உடனே எனக்கு தெரியப்படுத்து. இம்முறை இக்குறுக்களுக்கு மன்னிப்பே கிடையாது. நீ இப்பொழுது செல்லலாம். சரி ஐயா, வருகிறேன். கணக்கரே, ஐயா. நீ கோவிலுக்கு சென்று ம். அக்குறுக்களிடம் நீ சிவனடியாருக்கு பிடிமண் தருவதாக கூறியது தர்மகர்த்தாவுக்கு தெரிந்துவிட்டது, பிடிமண் தரக்கூடாது என்று நான் கூறியதாக நீ சொல். ம். இதை மீறினால் குருக்களுக்கு மரணம் நிச்சயம் என்று கூறு. புறப்படு. சரி ஐயா. கோவில் கணக்குகளை அதை நான் பிறகு பார்த்துக் கொள்கிறேன். இப்பொழுது நீ கிளம்பு. சரி ஐயா. என்ன இந்த குருக்கள் மீண்டும் மீண்டும் என்னை அவமானப்படுத்தும் விதமாகவே நடந்து கொள்கிறான். கோவில் விஷயத்தில் தானாகவே முடிவெடுக்க ஆரம்பித்து விட்டான். அவனை இப்படியே விடக்கூடாது. இம்முறை நம் பேச்சை மீறினால் தக்க பாடம் கற்பிக்க வேண்டும். குருக்களே, குருக்களே, வாருங்கள் கணக்கரே, சற்று பொறுங்கள். என்னையா இவ்வேளையில் மிகவும் வேகமாக வந்துள்ளீர்? குருக்களே, கோவிலுக்கு சிவனடியார் வந்தாராமே, அவருக்கு தாங்கள் ஏதோ வாக்கு கொடுத்துள்ளீர்களாமே? ஆமாம் கணக்கரே, அவர் கோவில் கட்டுவதற்கு பிடிமண் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நான் தருவதாக கூறினேன். அது தர்மகர்த்தாவுக்கு தெரிந்து விட்டது. இதில் மறைக்கவும் பயம் கொள்ளவும் ஒன்றுமில்லையே. குருக்களே, தர்மகர்த்தா அதை பெரிய கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொண்டார். இதில் பிரச்சனை என்று ஏதுமில்லையே. ஏற்கனவே சிவனுக்கு தங்கத்தால் ஆன ஆபரணங்களை அணிவிப்பதில் சலசலப்பு ஏற்பட்டது. இப்பொழுது பிடிமண் எடுத்து தருகிறேன் என்று வேறு கூறிவிட்டீர். சரி ஐயா, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? என்னிடம் நேராக கூறுங்கள். சிவனடியாருக்கு பிடிமண் எடுத்துக் கொடுத்து அவர் கோபத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். கோவிலில் அனைவரது முன்னால் அவரை எதிர்த்து பேசியதால் உங்கள் மீது மிகுந்த கோபத்தில் உள்ளார். உங்களை ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று முடிவு கட்டியுள்ளார். பின் நான் தான் அவரிடம் பேசி அவர் மனதை மாற்றினேன். உங்களுக்கு நான் பணிந்து பேசியதால் தான் இப்பொழுது என் மூலமாக இந்த எச்சரிக்கையை அனுப்பி வைத்துள்ளார்.
ஐயா, நான் சிவனடியாருக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். இனி என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியாது. இதனால் எனக்கு ஏதும் நிகழாது. நீங்கள் கவலை கொள்ளாதீர். நான் சிறுவயதிலிருந்தே இக்கோவிலில் தான் வளர்ந்தேன். இத்தனை நாளும் என்னை பாதுகாத்த சிவபெருமான் என்னை இவ்விஷயத்திலும் காப்பாற்றுவார். நிலைமை புரியாமல் தத்துவம் பேசுகின்றீர்களே. சரி, அவருக்கு தெரியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் வருகிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இறைவா, இது என்ன சோதனை? உனக்கு ஆலயம் எழுப்ப பிடிமண் கொடுப்பதற்கு அனுமதி கேட்க வேண்டும் என்கிறாரே. உமக்கு தொண்டு செய்ய சிவனடியார் மூலம் எனக்கு இந்த வாய்ப்பை நிச்சயம் நான் பயன்படுத்திக் கொள்வேன். எந்த சூழ்நிலையிலும் நான் இதை தவறவிட மாட்டேன். நான் சிவனடியாருக்கு நிச்சயம் பிடிமண் கொடுப்பேன். எனக்கு என்ன நேர்ந்தாலும் இச்சிவத்தொண்டினை எக்குறையுமின்றி செய்து முடிக்க எமக்கு துணை நின்று அருள் புரிய வேண்டும் இறைவா. ஐயா. ஐயா, வணக்கம் ஐயா. மாமணியா? ஐயா, நீங்கள் சந்தேகித்தது சரிதான். உங்களது கணக்கர் கோவில் சிவகாமி ஆண்டரை சந்தித்து நீங்கள் எச்சரிக்கை செய்தது பற்றி கூறினார். அதற்கு அந்த குருக்கள் சிவனடியாருக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், நான் அதை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி இதனால் ஏற்படும் பிரச்சனையிலிருந்து ஈசன் என்னை காத்துக்கொள்வார் என்று கூறிவிட்டார். என்ன அப்படியா சொன்னான்? ஆமாம் ஐயா. அந்த குருக்களுக்கு அவ்வளவு துணிவு வந்து விட்டதா? அவனுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கும் நேரம் நெருங்கி விட்டது. அதற்கு உங்கள் கணக்கர் இது தர்மகத்த ஐயாவிற்கு தெரியாமல் செய்யும்படி அறிவுரை கூறினார். அதுதான் அந்த குருக்களுக்கு அவன் பரிந்து பேசும்போதே தெரிந்து விட்டதே. இப்படி ஏதாவது நடக்கும் என்று நினைத்துதானே உன்னை வேவு பார்க்க அனுப்பினேன். அவன் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கையை சுக்குநூறாக உடைத்து விட்டான். வாருங்கள் கணக்கரே. உங்கள் வருகைக்காகத்தான் காத்திருக்கிறேன். போன காரியம் நல்லபடியாக முடிந்து விட்டதா? ஐயா, தாங்கள் கூறியதை அப்படியே குருக்களிடம் கூறிவிட்டேன். அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். என்ன? குருக்கள் ஒப்புக்கொண்டாரா? ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றல்லவா நான் நினைத்தேன். எதை ஒப்புக்கொண்டார்? ஐயா, நான் கூறியவற்றையா அல்லது நீ கூறியவற்றையா? உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்து விட்டாய். இனி உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். அங்கே நடந்தது என்னவென்று எனக்கு தெரியும். ஐயா, இனி என் கண் முன் நிற்காதே. ஐயா வேண்டாம் ஐயா. எங்கேயாவது ஓடி மறைந்து விடு. ஐயா வேண்டாம் ஐயா. இல்லையேல் உன்னை மரத்திற்கு உரமாக்கி விடுவேன். ஐயா வேண்டாம் ஐயா. தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் ஐயா. யாரடா அங்கே? என்னடா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற? அவனை இழுத்து வெளியே ஐயா தள்ளுங்க. வேண்டாம் ஐயா. ஐயா ஓட வேண்டாம் இங்கே ஐயா. இருந்து. தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் ஐயா. என்னுடன் இத்தனை வருடங்களாக இருந்தவனுக்கே இந்த நிலை என்றால்
அந்த குருக்களின் நிலை என்னவாக போகிறது பார். அடே, நீங்கள் இருவரும் மணியனுடன் செல்லுங்கள். கோவிலில் இருந்து பிடிமன் வெளியே செல்லக்கூடாது. அதற்காக நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். உங்களுக்கு முழு உரிமை தருகிறேன். என்ன புரிகிறதா? புரிகிறது ஐயா. செல்லுங்கள். வருகிறேன் ஐயா. போ. என்ன தைரியம் இந்த குருக்களுக்கு! இத்தனை முறை கூறியும் எச்சரித்தும் என்னை எதிர்த்து பிடிமண்ணை கொடுக்க துணிந்து விட்டானே. இவனுக்கு இன்று கொடுக்க போகும் தண்டனை என்னை எதிர்க்க நினைக்கும் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமையப் போகிறது. என்ன பிரதோஷ நேரம் ஆரம்பமாகி இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது, இன்னும் சிவனடியாரை காணவில்லையே. காலம் கழியும் முன் ஈசனுக்கு பூஜையை செய்து முடிக்க வேண்டுமே. தர்மகர்த்தா ஐயா வேறு பிடிமண் கொடுக்கக்கூடாது என்று எச்சரித்ததாக கணக்கர் ஐயா கூறிவிட்டு சென்றுள்ளார். என்ன சிவனடியாரை காணவில்லை? ஒருவேளை மறந்திருப்பாரோ? ஒருவேளை தர்மகர்த்தா ஐயாவால் சிவனடியாருக்கு ஏதும் இன்னல்கள் வந்திருக்குமோ? இல்லை இல்லை, அப்படி ஏதும் நடந்திருக்காது. என்னவாக இருந்தாலும் சரி, அந்த அடியார் வந்தால் பிடிமண் எடுத்து செல்ல விடக்கூடாது. அந்த குருக்களின் முகத்தை பார்த்தாயா? சிவனடியாரை காணவில்லை என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஈசன் காத்தருள்வார். சரி, நாம் காலம் கடக்கும் முன் பூஜையை தொடங்குவோம். பிரதோஷ நேரம் முடியும் முன் அச்சிவனடியார் வந்துவிடுவார் என்று நான் நம்புகிறேன். இறைவா, அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும். நம சிவாய.
ஒருவர் வருவது போல் தெரிகின்றது. பார்த்தாயா? அட ஆமாம், ஒருவேளை அந்த சிவனடியாராக இருக்குமோ? சந்தேகமே இல்லை, அதே சிவனடியார் தான். என்ன நிகழ்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். வாருங்கள் வாருங்கள், உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன். நல்ல வேளை, பிரதோஷம் முடியும் முன் வந்துவிட்டீர்கள். உங்களை காணவில்லை என்றதும் என்னமோ ஏதோ என்று நினைத்து விட்டேன். இப்பொழுதுதான் எனக்கு மகிழ்ச்சி. வாருங்கள், உள்ளே செல்வோம். வாருங்கள் வாருங்கள். ஐயா, பூஜை முடிந்து விட்டதா? முடிந்து விட்டதையா. நாம் ஒருவருக்காக காத்திருக்கலாம், ஆனால் ஈசனை காக்க வைப்பது சரியல்லவே. அதனால் பூஜையை முடித்து விட்டேன். ஐயா, தங்களுக்கு எதுவும் மனக்கவலை இல்லையே? அதில் கவலை கொள்ள என்ன இருக்கின்றது? நீங்கள் சரியாகத்தான் செய்துள்ளீர்கள். விதை விதைத்துவிட்டு தண்ணீருக்கு பருவமழைக்கு காத்திருந்தால் விதை முளைக்குமா? நான் கேட்ட பிடிமன் இதோ ஒரு நிமிடம் ஐயா. அந்த குருக்கள் பிடிமன் எடுத்து கொடுக்கத்தான் சிவனடியாரிடம் செல்கின்றான். குருக்களே, எவ்வளவு தைரியமாக இருந்தால் தர்மகத்த ஐயாவின் பேச்சை மீறி இருப்பார். மரியாதையாக பிடிமன் கொடுக்க முடியாது என்று கூறி இவரை அனுப்பிவிடு. இல்லை என்றால் கூற மாட்டாயா? நீயாக கூறினால் எந்த அசம்பாவிதமும் நடக்காது. இல்லை என்றால் ஐயா, நான் அவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். பிடிமண்ணை கொடுத்துவிட்டு தர்மகர்த்தா ஐயாவை நான் வந்து சந்திக்கிறேன். நான் உன்னை பிடிமன் கொடுக்க அனுமதிக்க மாட்டேன் என்று தர்மகர்த்தா ஐயாவிடம் வாக்கு கூறிவிட்டேன். நீ கொடுத்த வாக்கை உன்னால் காப்பாற்ற இயலாது. நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன். முதலில் அந்த சிவனடியார் அடித்து வெளியே அனுப்புவோம். என்ன ஆயிற்று? எழுந்திருங்கள், என்னவென்று கூறுங்கள். என்ன அனைவரும் இப்படி வந்திருக்கிறீர்கள்? என்னவென்று கூறு. ஐயா, குருக்கள் பிடிமன் எடுத்து சிவனடியாரிடம் கொடுக்கும் போது நாங்கள் அதை தடுத்தோம். பின்பு தாமதிக்காமல் கூறு. அதை அவர் மீற முயன்றார். அதன் காரணமாக அவரை தாக்க நேர்ந்திட்டது. அப்போது ஒருவன் உடல் முழுவதும் திருநீர் பூசிக்கொண்டு அங்கு வந்தான். எங்கள் அனைவரையும் அடித்து எரித்து விட்டான்.
யாரடா அவன்? என்னுடைய ஆட்களை அடிக்கும் அளவுக்கு தைரியமுடையவனா? அவன் பெயர் எரிபத்தராம். சிவனடியாருக்கு சிறிய தவறு கூட நிகழாமல் பார்த்து கொள்வானாம். நீங்கள் மூவர் சென்று இருந்தீர்களே, அவனை உங்களால் அடிக்க முடியவில்லையா? நீங்கள் நினைப்பது போல அவன் ஒன்றும் சாமானியன் அல்ல. மிகவும் கொடூரமானவன். ஐயா, நீங்கள் அவனை நேரில் பார்த்தால் இவ்வாறு பேச மாட்டீர்கள். அவ்வளவு உக்கிரமானவனா? ஆமையா. ஐயா, நம் ஊர் எல்லையில் அமைந்திருக்கும் கிழக்கோயில் உள்ள கொடிய மிருகத்தை தனி ஆளாக சமாளித்து ஒருவர் கொன்றார் என்று கூறினார்களே, ஆமாம், அவர்தான் ஐயா நேற்று கோவில் வந்து எங்களையும் அடித்தார். ஓ, அவனா? இப்படி ஒருவன் நடுவில் இருக்கும்போது நாம் எப்படி ஐயா அந்த குருக்களை பழி தீர்ப்பது? அவனுடன் வேறு யாரும் உள்ளனரா? ஐயா, அவனுடன் ஒரு வாய் பேச முடியாதவன் இருக்கின்றான் ஐயா. என்ன? வாய் பேச முடியாதவனா? அவனுக்கு ஏதும் ரத்த பந்தமா? பார்த்தால் ஒன்றும் அப்படி தெரியவில்லை. அவருக்கு உதவியாளர் போல் தெரிகிறது. ஐயா, என்னவானது? அவனை எப்படி எதிர்கொள்வதென்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அவன் நமக்கு பெரிய சவாலாக இருப்பான். புரிகிறது மணியா. சரி, நீங்கள் அனைவரும் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை பிறகு சந்திக்கிறேன். சரி ஐயா. இவனை நாம் வேறு வழியாகத்தான் கையாள வேண்டும். அதிலேதும் தவறு ஏற்பட்டால் நம் உயிருக்கே பங்கம் வந்துவிடும் போல. இப்பொழுது என்ன செய்வது? அவனை காக்க ஒருவன் இருக்கிறான் என்று அந்த குருக்களுக்கு இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இதற்கெல்லாம் காரணமான அந்த எரிபத்தர் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும். இவர்களின் கொட்டம் எத்தனை நாளைக்கென்று நானும் பார்க்கத்தானே போகிறேன். நான் யார் என்று முழுமையாக தெரியாமல் என்னிடமே ஆட்டம் போடுகிறார்கள். இவர்களின் ஆட்டத்தை அடக்காமல் விடமாட்டேன். என்னை எதிர்த்தால் என்ன ஆகும் என்று இவர்களுக்கு தெரிய வேண்டும். இது மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக அமையட்டும். விரைவில் இதற்கு நான் ஒரு முடிவு கட்டுகிறேன். ஐயா, ஐயா, வாருங்கள் சிவகாமி ஆண்டாரே. இந்த அடியனை தேடி குடிலுக்கே வந்துள்ளீரே, என்ன விஷயம்? அதை எப்படி கூறுவது?
எப்படி கேட்பதென்று ஒன்றும் புரியவில்லை. தாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால். என்ன அன்பரே, சிவன் மீது பித்துக்கொண்டு அலைபவன் நான். அவரை அனுதினமும் உடனிருந்து உபநிதங்கள் செய்யும் உம்மை எப்படி தவறாக எடுத்துக்கொள்ள முடியும்? அந்த நம்பிக்கையில்தான் நான் கொண்ட தைரியம் தன்னை உங்களிடம் கேட்க வந்தேன் ஐயா. என்ன விஷயம் கேளுங்கள். இறைவன் ரௌத்ரமானவர் என்றாலும் அவர் அடியவர்கள் சைவ நெறியுடன் வாழ வழி செய்து அதற்கென சில கோட்பாடுகளை வகுத்துள்ளார். உலகத்தாரும் அவ்வழி நடக்க நீர் மட்டும் இப்படி ரத்தம் சதையென்று வெறியுண்டு நடக்கின்றீரே, இது முறையாகுமா? நீங்கள் செய்யும் இச்செயல் சிவனுக்கான தொண்டு என்கிறீர்கள். அது எப்படி சாத்தியம்? வயலுக்கு இயற்கையாய் இடும் உரம் நச்சுத்தன்மை வாய்ந்ததல்லவா? ஆம். அப்படி இருந்தும் அது ஏன் பயிருக்கு இடுகின்றனர்? பயிரில் படர்ந்திருக்கும் வயலை அழிக்க நினைக்கும் பூச்சிகளை அழிக்கத்தான், வயல் வளம் பெறத்தான். அப்படி வயல் வளம் பெற நினைப்பது தவறாகுமா? ஆகாது. பிறகு நான் செய்வது எப்படி குற்றமாகும்? என்ன சிவகாமி ஆண்டாரே, இன்னும் குழப்பத்திலேயே இருக்கிறீர்கள்? அனைத்தும் அறிந்த நீங்கள் தரும் விளக்கம் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. சிவனடியார்களின் நோக்கம் சைவ நெறியில் இறைவனை தொழுது இறை புகழை உலகிற்கு பரப்பி எங்கும் இப்பவனியில் இன்பத்தை நிலைத்திருக்க செய்வது மட்டும்தான். அதை தாண்டி அவர்கள் தனக்காக எந்த இன்பத்தையும் தேடிக்கொள்வதில்லை, எதன் மீதும் நாட்டம் கொண்டதும் இல்லை. ஒரு பூச்சி புலியின கூட்டம் தன்னை தாக்க வருபவர்களை தாக்க சீரும் தருவாயில் மனிதராய் இருப்பினும் இறைவனின் நெறி ஒன்றையே வேதமாய் கடைபிடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிவனடியார்களுக்கே இன்னல் விளைவிக்கும் இந்த கூட்டம் சாதாரண மக்களை விட்டுவிடுமா என்ன? விடாதுதான். தன் அதிகாரம் என்னும் கோர பல் கொண்டு அவர்களை குத்தி கிழித்து எரிந்து விடாதா? ஆமாம். அதனை தடுக்கவே இம்முடிவு. சரியான முடிவுதான். ஆனால் தர்மத்தை மீட்க பல வழிகள் இருக்கையில் ஒவ்வொருவரும் இறைவனிடமிருந்து பல விஷயங்களை பலவாறு கற்றுக்கொள்கின்றனர். நான் கற்றுக்கொண்டது ரௌத்திரம் ஒன்றே. தர்மத்தை காக்க பல வழி உண்டு, ஆனால் இதுதான் என் வழி. நான் வாழ்வில் கற்று தேர்ந்த வழி. உங்களிடமிருந்து நானும் பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய இந்த செயல் யாருக்கும் வேண்டாம். உங்களுக்குள் ரௌத்ரம் இருக்கும் அதே சமயம் சாந்தமும் குடிகொண்டுள்ளது.
அவ்வழியே பலவற்றை தாங்கள்தான் எனக்கு கற்றுத்தர வேண்டும். நிச்சயமாக. ஆமாம், தினமும் பூக்களை பறித்து சேகரித்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றீரே, ஏன்? இறைவனுக்கு பூக்களை சேகரித்து சமர்ப்பிக்கும் போது என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. இறைவனுக்கு சேவை என்று செய்கிறேனே தவிர அதன் பொருள் தெரியாது. அதன் பொருள் புரியும் காலம் விரைவில் வரும். அது வரும்போது அதனை உணர்ந்து கொள்வீர். தங்கள் சித்தம் ஐயா. ஆலய பூஜைக்கு நேரமாகிவிட்டது, நான் வருகிறேன். கோமதி, ஐயா. அதை ஏன் கையில் எடுக்கிறாய்? ஒன்றுமில்லை ஐயா, மரம் உடைக்கத்தான். நீ ஏன் எடுத்தாய் என்பது உன் முகபாவங்களை வைத்து என்னால் கணிக்க முடிகிறது. என் விருப்பம் என்னவென்று உங்களுக்கு தெரிந்து விட்டதல்லவா? கோமதி, உன்னிடம் முன்பே கூறிவிட்டேன். இது போன்ற எண்ணம் உனக்கு துளியும் வரக்கூடாது என்று. ஐயா, இப்போதுதான் தாங்கள் சிவகாமி ஆண்டாரிடம் கூறினீர்கள். அதை கேட்டுதான் இப்படி எண்ணம் கொண்டாயா? உலகம் நலம் பெற இறைப்புகழ் பரப்பும் அவரது தொண்டர்களுக்கு இடையூறு செய்யும் அற்பர்களை தண்டிப்பதில் எந்த விதத்திலும் குற்றமாகாது என்று கூறினீர்களே. உலகில் தர்மத்தை நிலைநிறுத்த பல வழிகள் உண்டு, அதில் நீர் அறிந்தது ரௌத்ரம் ஒன்றே என்று கூறினீர்களே. ஆமாம், அதற்கு குருவாய் நீங்கள் இப்படி முடிவுடன் இருக்கையில் தங்கள் சிஷ்யன் இதை கடைபிடிக்காமல் இருப்பது தவறல்லவா? இந்த வயதில் இம்முடிவு தவறு கோமதி. முடிவிற்கும் வயதிற்கும் என்னையா சம்பந்தம்? வயது ஒன்றே நாம் வாழும் வாழ்வில் நம்மை சீர் செய்து கொள்ள உதவும் ஓர் குறியீடு. ஏன் இந்த வயதில் என்னை சீர் செய்து கொள்ளக்கூடாதா? இத்தனை நாளும் இங்கு நடந்த கொடுமைகளை கண்டும் கேட்டும் உணர்ந்தும் அமைதியாகத்தானே இருந்தேன். அதற்கென முடிவு கிடைக்காமல் மனதில் புழுக்கத்துடன் நடமாடினேனே. இப்படி நான் கொண்ட வேதனை உங்களைக் கண்ட பின் தானே தீர்ந்தது. நீங்கள் வந்து இங்கு நடந்த நிகழ்வுகளை இதற்கு ஒரு முடிவை தந்தது. பிறகு அதை நான் செய்ய ஏன் தடுக்கின்றீர்கள்? காரணம் கூறவில்லை அப்பா. உன் வாழ்வின் ஆரம்பம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அது பிறரால் உண்டாவது. அதன் பயணமும் முடிவும் நலமுடன் அமைவதே சிறப்பு. அதனை நீதான் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு யார் மீதும் காரணம் சொல்ல முடியாத. அதற்காக நடக்கும் கெட்டவை அனைத்தையும் பார்த்து பார்த்து வெறுமனே மனதால் வெறுத்துச் செல்வதா? உனக்கு இப்போதைய வயது எதையும் சரி தவறென்று பிரித்து பார்த்து தெரிந்திட முடியாத வயது. நதியின் கவலையோ அதில் உழவும் மீனின் கண்ணீரோ எப்படி கரையை கடக்கும் ஓடத்திற்கு தெரியாமல் இருக்குமோ, அதுபோல் இந்த வயதில் நம் பார்வையில் பிரித்து பாகுபாடு செய்திட தெரியாத
அந்த ஓடம் நதியில் நீந்தும் காலம் ஒரு நாள் வரலாம். துடுப்பினை தொலைத்து நதியின் அசைவினை அறிந்து அதன் பயணத்தை சீராக்கிக் கொள்ளும் வாய்ப்பும் வரும். அதுவரை பொறுத்திரு. அந்த வயது எப்பொழுது வரும்? அதை நான் அறிந்து விட்டதாகவே நான் கருதுகிறேன். அப்படியா? அந்த வயதை கடந்து விட்டாயா என்று நினைக்கிறாய்? அப்படி என்றால் ஒன்று செய். இங்கிருந்து சிறிது தூரம் சென்று அதோ அங்கு என்ன இருக்கிறது என்று பார்த்து வா. சரி ஐயா. ஐயா, அங்கு ஒரு மரம் இருக்கிறது. என்ன மரம் அது? அதை காண மறந்து விட்டேனே. சரி, மீண்டும் பார்த்து வா. ஐயா, அங்கு மாமரம் இருக்கிறது. அப்படியா? காய்த்திருந்ததா? கவனிக்கவில்லையே. சரி, நீ நடந்து செல்லும் போது எத்தனை மரங்களை கடந்திருப்பாய்? அதுவும் தெரியவில்லையே. துரை, அதோ அங்கு என்ன இருக்கிறது என்று பார்த்து வா. மரமா? என்ன மரம்? மாமரமா? காய்த்திருந்ததா? அப்படியா? போகும் வழியில் என்ன இருந்தது? பார்த்தாயா கோமதி? புரிந்துவிட்டது ஐயா. வயதும் அனுபவமும் எவ்வளவு முக்கியம் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். உனக்கான காலம் வரும். அது வரும் வரை பொறுத்திரு.
யார் இவன்? இவ்வளவு தைரியமாக உள்ளே செல்கிறான் என்றால் ஐயாவிற்கு தெரிந்தவனாகத்தான் இருக்க வேண்டும். ஐயா, சற்று நில்லுங்கள். யார் நீங்கள்? நீ யாரடா? இங்கெல்லாம் வரக்கூடாது, நீ கிளம்பு. ஐயா, இது சிவனடியார்கள் கிடங்காயிற்றே. இங்கு அவர்கள் மட்டும்தானே உணவு எடுத்துச் செல்ல அனுமதி. உங்களை எல்லாம் பார்த்தால் கள்ளப்பயல்கள் போல அல்லவா தெரிகிறது. டேய், வார்த்தையை பார்த்து பேசு. திமிராய் பேசினால் பின்னால் வருத்தப்படுவாய். ஏ காவலாளி, ஐயா, இவனை யார் இங்கே உள்ளே விட்டது? இவன் பாட்டிற்கு உள்ளே வந்து விட்டான். இந்த நேரத்தில் இப்படி உரிமையுடன் செல்பவர் தங்களுக்கு தெரிந்தவராக இருக்கும் என்று விட்டுவிட்டேன். பெரிய புத்திசாலி மடப்பயலே, இவனை நிறுத்து. அடித்து துரத்த வேண்டியது இவனை. அவனை விட்டு இவனை மிரட்டுகிறாய். ஏய், மரியாதையாக இங்கிருந்து சென்று விடு. இல்லை என்றால் உன்னை இங்கே கொன்றுவிட்டு களவு செய்ய வந்தவனை காவலாளி கொன்றுவிட்டான் என்று கூறி உன் கதையை முடிக்க வேண்டியிருக்கும். அப்படி என்றால் சென்ற மாதம் இங்கு ஒருவன் இறந்தானே, அவனை... டே முட்டாளே, இவ்வளவு தெளிவாக கூறியும் உனக்கு புரியவில்லையா? புகழ்சோரர் ஆட்சியில் மக்கள் அனைவரும் இப்படி தத்தியாக தான் இருப்பார்கள். அதற்கொன்றும் செய்ய முடியாது. இந்த விஷயம் அரசருக்கு தெரிந்தால் என்னவாகும்? தெரிந்தால் தானே. ஐயா, ஊர் ஊராய் அலைந்து திரிந்து திருத்தொண்டு செய்யும் அடியவர்களுக்காக அரசர் அமைத்த உணவு மண்டியினை கொள்ளையடிக்கிறீர்களே, இது குற்றம் இல்லையா? எது குற்றம் குற்றமற்றதென்று எனக்கு தெரியும். நீ கிளம்பு. இது மண்டியின் நிர்வாகிக்கு தெரிந்தால்? ஐயோ, இந்த நிர்வாகத்தை நினைத்தால் பயம் வருகிறதப்பா. ஏய், பேசியது போதும். அடித்து விரட்டி இவனை. என் மீதே கை வைத்து விட்டாய் அல்லவா? இரு, ஐயாவிடம் கூறி அவரை அழைத்து வருகிறேன். அழைத்து வா. நீ வரும் வரை இங்குதான் இருப்பேன். சிவனடியார்களுக்கு வைத்திருக்கும் பொருட்களை சிறிதும் பயமின்றி திருடிச் செல்கின்றனரே, இது எத்தனை நாளாக நடக்கிறது? இதில் யார் யாருக்கெல்லாம் கூட்டு என்று இன்று கண்டுபிடித்து விட வேண்டும். இவர்கள் செய்த இந்த இழிவான செயலுக்கு நிச்சயம் தக்க தண்டனை பெறத்தான் போகிறார்கள். அவர்கள் வரட்டும், பார்த்துக் கொள்கிறேன். இன்றோடு இதற்கு முடிவு கட்டி விடுகிறேன்.
யார் இவன் தானா அது? ஆமாம் ஐயா, படுபாவி ஏதோ சூனியம் செய்தது போல் தாக்கிவிட்டான். ஆமாம் ஐயா, இவனை சும்மா விடக்கூடாது. இவனை இங்கே கழுவேற்ற வேண்டும். யாரடா நீ? என்னுடைய ஆட்களை தாக்கும் அளவிற்கு இந்த நாட்டில் எவனுக்கு தைரியம் வந்தது? யார் நீ? நான் இருக்கட்டும், நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? தெரிந்து நீ என்ன செய்ய போகிறாய்? இங்கு நடக்கும் விஷயத்தை மேலிடத்தில் முறையிடப் போகிறாயா? ஏன், எங்கு முறையிட்டாலும் உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாதோ? அரசரே ஆனாலும் என் காலடியில் மன்றாட வேண்டுமே தவிர நான் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. ஓ, அரசரே உன் காலடியில் மன்றாட வேண்டுமா? சரி, சிவத்தொண்டுக்கு கேடு செய்வது எந்த விதத்தில் நல்லது? இது மாபாதக செயல் அல்லவா? எந்த செயல் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். ஆமாம், ஊரில் பௌர்ணமி அன்று யாரும் நடமாடக்கூடாது என்று அறிவித்திருக்கும் போது நீ மட்டும் எப்படி நடமாடுகிறாய்? யார் எப்படி அறிவித்தது? அரசர் தான். நீங்கள் இங்கு செய்யும் காரியம் அரசருக்கு தெரியுமா? எல்லாம் அரசரின் ஆணைப்படிதான் நடக்கிறது. அப்படியா? அப்படி ஒன்றும் அறிவித்ததாக எனக்கு தெரியவில்லையே. நீ யார்? உனக்கு ஏன் தெரிய வேண்டும்? என்னையும் அரசன் என்பார்கள். எந்த நாட்டிற்கு? இந்த நாட்டிற்கு தான். அரசே, 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 மன்னித்து விடுங்கள் அரசே, எங்களை மன்னித்து விடுங்கள் அரசே, மன்னித்து விடுங்கள் அரசே, மன்னித்து விடுங்கள் அரசே. இந்த உலகில் மன்னிப்பு தரும் ஒரே தகுதி மரணத்திற்கு மட்டும்தான்.